தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/5/2026 வெள்ளிக்கிழமை, பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு காலை 8:45 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. குருவை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா இன்னொரு 4 நாளையில் 26/5/2026 அன்றைக்கு காலையில் 11 மணி அளவில் குரு பேச்சியாக போகிறார். அப்படி குரு பேச்சியானால் உச்சம் பெற்ற குருவாக வருவதனாலே அச்சமில்லாத வாழ்க்கை நமக்கு அமையும் என்பார்கள். அந்த குருவை பற்றின பயோடேட்டா தொடர்ந்து சொல்றேன். குருவுக்கு எண்கணியத்தில் 3ங்கிற எண் 3, 12, 21, 30 ஆகிய தேதியில் நீங்க பிறந்தா குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்னு சொல்லி எண்கணிதம் சொல்லுது. எண்கணிதம் ஒரு பொன்கணிதம். அந்த முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு அந்த 3 உதவும் என்று பேரையெல்லாம் ரொம்ப பேர் 3ல் வச்சுக்குவாங்க. இந்த குருவை பற்றி சொல்கின்ற பொழுது எண்களிலே 3வது ஆகும். ஒரு பாடல், எண்களிலே 3வது ஆகும், எழில் முல்லை பூவே ஆகும். அதற்குன்னு உரிய பூ எது அப்படின்னா முல்லைப்பூ. அதற்கு பிறகு பொன்னவன் என்று அழைப்பார், புலமை பெற வழிவகுப்பார். பொன்னவனும் நீனே, மன்னவனும் நீ. குரு உச்சம் பெறுகிற காலத்தில எல்லாம் தங்கத்தின் விலை உயருமா. ஏன்னா பொண்ணுக்கு அதிபதியா, தங்கத்துக்கு அதிபதி. ஆகையினாலே குரு ஒரு ஜாதகத்தில் வலிமையா இருந்தா நிறைய தங்கம் தங்கும் அவர்களுக்கு. அப்படி பொன்னவன் என்று அழைப்பார். வந்தவர் ஓராண்டிற்கு வரும் வீட்டில் நிலைத்திருப்பார். ஒரு வீட்டில் வந்து ஓராண்டுக்கு அவர் நிலைச்சிருப்பார். அதற்கு அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போவார். இடையில இப்போவெல்லாம் வக்கிரமாகிறதுனால சில மாதங்கள் வக்கிரமா போயிட்டு திரும்பி வருது. மந்திரி மன்னராகும் மகத்தான யோகம் தருவார். ஒருத்தர் நல்ல அரசியல்ல தலைமை பதவிகள் கிடைக்கணும்னா குரு பலம் அவருக்கு நல்லா இருக்கணும். குரு ஒருத்தருக்கு நல்ல இடத்துல இருந்து செவ்வாயும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு பகுதிக்கு தலைவராக இருப்பார். எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இப்படி எல்லாம் வரக்கூடிய ஒரு யோகம். பஞ்சாயத்து தலைவரிலிருந்து பாராளுமன்ற யோகம் வரைக்கும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி குருவினுடைய அருள் அவருக்கு வேணும். ஆகையினாலே தான் இந்த குருவை பற்றி சொல்லுகின்ற பொழுது குருவை நேராய் நின்று கும்பிடு அப்படிங்கிறோம். குருவை நம்ம நேர குரு பார்க்க நம்ம கோடி நன்மைங்கிறதுனால கும்பிடணும். விண்மீனில் 27 வியாழனுக்குரிய மீன்கள் பொன், புனர், பூசம், விசாகம், பூரட்டாதி என்பார். இப்ப குரு எந்தெந்த விண்மீனுக்கு சொந்தம் அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குருவினுடைய ஆதிக்கம். அவங்களுக்கு ஆரம்பம் குரு திசையா இருக்கும். நீங்க விசாகத்துல பிறந்தா ஆரம்பம் குரு திசை, புனர்பூசத்துல பிறந்தா உங்களுக்கு ஆரம்பம் குரு திசை, பூரட்டாதியில பிறந்தாலும் குரு திசை. ஆக தந்திரிடும் கல்வி செல்வம் தனி புகழ் கீர்த்தியோடு சிந்தனை வெற்றியாக்கும் சிகரத்தில் தூக்கி வைக்குமா. இந்த குருவை நம்ம கும்பிட கும்பிட நமக்கு கல்வி நல்லா வரும், செல்வம் நிறைய கிடைக்கும், வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும், உச்சத்திலே சிகரத்திலே தூக்கி வைக்கின்றதெல்லாம் இந்த குருவினுடைய அருள் தானா. ஆகையினாலே குருவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த குருவை நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆகையினாலே குரு பேச்சு ஆவதற்கு ஒரு சில நாட்கள் முன்னதாகவே குருவை வழிபடுவதும் நல்லது தரும் நன்மை என்று சொல்லி உங்களுக்கு இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசியில், பிரியஸ்தானத்திலே சனி, தனஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் என்பது யோகங்களில் தலை சிறந்த யோகம். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வளம் மிக நன்றாகவே இருக்கின்றது. பணபலமும் நன்றாக இருக்கின்றது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு புது ஆதித்ய யோகம் என்று ஒரு யோகம், அதே நேரம் பரிவர்த்தனை யோகமும் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் 2 மடங்காக உயரும். வளர்ச்சிக்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். பற்றாக்குறை அகன்று பணவரவு கூடும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர சேர்க்கை இருக்கின்றது. குரு சுக்கிர சேர்க்கை என்றால் எதிர்பாராத சில காரியங்கள் நடைபெறும். இது நடைபெறுமா என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது நடைபெறலாம். நடைபெறாது என்று நினைத்த காரியங்கள் கூட நடத்தி காட்டுகிற ஆற்றல் இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையின் போது ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். சவால்களை சமாளிக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். இன்றைக்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் கூட வரலாம். கவனம் தேவை.
கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். விரயஸ்தானத்திலே குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். மங்கள செய்திகள் மனை தேடி வரக்கூடிய நேரமும் இந்த நேரம்தான். திட்டமிட்ட காரியங்களில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. ஜென்மக்கேது என்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துணியும் தன்னம்பிக்கையும் கூடும். தொலைபேசி வாயிலாக வரும் தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பணபலம் நன்றாகவே இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு எந்தவிதமான உதவியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இனிய நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இன்று 10ஆம் இடத்திலே குரு சுக்கிர சேர்க்கை. எனவே திடீரென்று உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. எதிர்பாராத திருப்பங்கள் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும், தொழில் என்றால் புதிய பங்குதாரர்கள் இணைவர். உத்தியோகம் என்றால் உங்களுக்கு நல்ல மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட உருவாகலாம். அப்படிப்பட்ட சூழல் உருவாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். செவ்வாயின் பார்வை ராசியில் பதிவதனாலே ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கடுமையான சொற்களை பிரயோகிப்பீர்கள். அதன் மூலமாக ஒரு சிலருடைய பகைகளை தேடிக்கொள்ளும் சூழல் வரும். நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரைவிலே குரு பேச்சுக்கு பிறகு மிகுந்த நன்மை கிடைக்கப் போகிறது. உச்சம் பெற்ற குருவின் பார்வை உங்கள் ராசிகள் இன்னும் 4 நாட்கள் கழித்து வரப்போகிறது. 26 அதற்கிடையில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் 7லே புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்காக நீங்கள் செய்த முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் இன்று செய்ய இயலும் அளவுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கின்றது. அதே நேரம் இன்று சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவதும் முருகன் ஆலயங்களை வலமுறுவதும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. பலருக்கும் நீங்கள் உதவி செய்தும் அந்த உதவி செய்தவர்களோடு உங்களுக்கு நன்றி காட்ட மாட்டார்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியிலும் கூட சில பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். இன்று மாலை நேரம் சஷ்டி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கினால் முன்னேற்றம் கிடைக்கும். மகர ராசினியர்களே, 2ல் ராகு இருப்பதனாலே செல்வ நிலை நன்றாக இருக்கின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். 6ல் குருவோடு சுக்கிரன் இருப்பதால் திடீர் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் வரக்கூடிய இந்த நாள் ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராகு 7லே கேது சர்ப்ப கிரகத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு இன்று 2ல் சனி இருப்பதனாலே செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வநிலை உயரும். சிந்தித்து செயல்பட்டு சில காரியங்களிலே வெற்றி காண்பீர்கள். அதே நேரம் அன்பு நண்பர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் மரியாதைகள் கூடும். உங்கள் கை ஓங்கும். உங்களுடன் சக பணியாளர்களாக இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் விலகிச் சென்ற சகோதரர்களும் சொந்தங்களும் இப்பொழுது விரும்பி வந்து இணையலாம். இந்த நாள் நல்ல நாள். பொருளாதார நிலை உச்சம் பெறும் நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். அமைதிக்காக நீங்கள் ஆலயத்தையும் நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் குறியாக இருப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சலுகைகளை எல்லாம் இன்று வழங்குவார்கள். 2லே செவ்வாய் இருப்பதனாலே செல்வ நிலையும் சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சுகஸ்தானத்திலே குருவும் சுக்கிரனும்
கிரகம் இருப்பதனாலே மருத்துவ செலவுகள் குறையும், மனக்கலக்கம் அகலும், உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இன்று சஷ்டி என்பதனாலே கந்த பெருமானை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.